நண்பர்களே, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. தமிழ்நாடு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வேலை, உதவியாளர், பல்நோக்கு பணியாளர், பல கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா வந்து 8th, கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 18/1/2024. சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படி கூட தட்ட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்கு. ப்ளஸ் இந்த வீடியோக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருப்போம். ஜாப் என்ன கேட்டகரி, ஜாப் வேகன்சி எவ்வளோ இருக்குது, ஜாப் லொக்கேஷன் எங்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, லாஸ்ட் எப்போ முடியுது, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி கீழே போனீங்கன்னா ஸ்வைப் பண்ணி கீழே போங்க. இங்கே ஏதாச்சும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கில் தான் கொடுத்துருப்போம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருங்க. அதிகமாக நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்து அந்த ஃபார்ம் இருக்கும். இதில் வந்து அவங்களும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எவ்வளோ சேலரி, அந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்காங்க, உங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தகப்பனார் பேர், பிறந்த தேதி, விண்ணப்பதாரர் பணியின் பெயர், கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, முன்னறிவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் தெளிவுபடுத்துக்காங்க. இடம், டேட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்கள் சைனை கொடுத்துருங்க. சைனை கொடுத்துட்டு அப்படியே பிரிண்ட் எடுத்து அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இதேமாதிரி மேலே வேலை வாய்ப்புக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.